தினமும் தியானம் தினமும் ஆசீர்வாத நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு 133ஆம் சங்கீதம், தாவீது பாடின ஆரோகண சங்கீதம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதத்தின் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். ஆமேன். இந்த 133ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம் எருசலேம் ஆலயத்திலே தேவனை தொழுது கொள்வதற்காக மலைகள் மேல் ஏறும் பொழுது பாடுகிற சங்கீதங்களிலே ஒரு சங்கீதமாக இது காணப்படுகிறது. இங்கு கர்த்தர் எங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் அப்படி என்ற கேள்விக்கு பதில் காணப்படுகிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு காலத்திலேயும் தேவ மக்கள் கூடுவதற்கான ஒரு ஆலயம் இருந்தது. அது ஒரே இடத்தில் இருந்தது. ஆங்காங்கே ஜெப ஆலயங்கள், ஸ்நானகம் அவைகள் இருந்தது. இங்கே புதிய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் தம்முடைய திருச்சபை மக்கள் தன்னை சந்திப்பதற்காக, தன்னை ஆராதிப்பதற்காக, தன்னுடைய வார்த்தையை கேட்பதற்காக தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். சாதாரணமாக எப்பொழுதும் நம் வீடுகளிலே ஜெபிக்கலாம். ஆனால் ஆலயங்கள் அருகில் இருக்கும் பொழுது அங்கே ஆசீர்வாதத்தை தேவன் வைத்து விடுகிறார். அங்கு போய் எடுத்துக்கொள்வதற்காக அவர் நம்மை பணிக்கிறார். எங்கே கவனிங்கள், அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இறங்குகிறதா? எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. ஒரு பனி காலையில் இறங்கின எப்படி இருக்கும்? அப்படியே விறுவிறுன்னு அப்படியே சத்தம் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாமல் இறங்குறது போல அதிகாலையில் வந்து தேவனுடைய ஆலயத்தை தேடுகிறவர்களுக்கு அப்படி ஆசீர்வாதங்கள் இறங்குமா? அதுதான் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். அங்கே எங்கு தேவன் உங்களை ரட்சித்தாரோ, எங்கு தேவன் உங்களை அழைத்திருக்கிறாரோ அந்த ஆலயத்தில் கர்த்தர் என்றென்றைக்கும் உங்கள் வாழ்நாள் முழுசும் உங்கள் கூட நிற்பது உங்கள் சபை மட்டும்தான். உங்களை ஆவிக்குரிய விதத்திலே சுமந்து பெற்றெடுத்த சபை மட்டும்தான் உங்களோடு என்றென்றும் நிற்கும். அங்கேதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தையும் அங்கேதான் கர்த்தர் ஜீவனையும் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். என்னுடைய மகன் வருவான், என்னை தேடி வருவான். என்னுடைய மகள் வருவாள், என்னை தேடி வருவாள். அவளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கள் என்று ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய இடத்திலே வைக்க வேண்டிய விதத்தில் வைத்திருக்கிறார். ஆகவேதான் திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கிற அனைவரும் 99.9% நீங்கள் முயற்சி எடுத்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஜெபித்து பாருங்கள். அங்கே தேவன் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிட்டிருக்கிறார். வருகிற அனைவருக்கும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் கட்டளை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பு நிறைந்த தகப்பனே, அங்கே ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் எங்களுக்கு வைத்திருக்கிறீர். இங்கேதான் அதை நாங்கள் பார்க்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்ததான இந்த ஸ்தலத்திலே நாங்கள் ஏறெடுத்து விண்ணப்பித்த அநேக விண்ணப்பங்கள் ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கிறதப்பா. பதில் வராத ஜெபம் என்று ஒன்றும் இல்லை. எல்லா ஜெபங்களுக்கு பதில் அளித்திருக்கு. இந்த காலவில் யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் வந்து திரளாய் நின்று உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை ஜீவனை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.